السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. சென்னை அடையார் குராசானி பீர் மஸ்ஜிதில் நடைபெற்று வருகிற நமது ஜாமியா அல் ஹுதா அரபிக் கல்லூரியில் நாசிரா பிரிவு, ஹிஃபுல் பிரிவு, ஆலிம் வகுப்பிற்கான ஜும்ராக்கள் ஆகிய வகுப்புகளில் பாடங்கள் நடைபெற்று வருகிறது. மாணவர்களின் சேர்க்கையும் நடைபெற்று வருகிறது. உலக கல்வி, மார்க்க கல்வி ஆகிய இருவழி கல்விகள் போதிக்கப்படுகிற நமது மாணவர்களுக்கு அவர்களின் உணவு வகைக்காக வேண்டி நீங்கள் தாராளமாக உங்களது சதகா, ஜக்காத் வழங்கி ஆதரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் நோயற்ற வாழ்வையும் குறையற்ற செல்வத்தையும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு மருத்துவமனை செலவுகள் கஷ்டங்கள் இல்லாமல் அல்லாஹு நிம்மதியாக சந்தோஷமாக அல்லாஹுடைய நினைவோடு வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி சையதினா முஹம்மத் வ ஆலி சையதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وخطايانا كلها يا رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படி, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்று சூரத்து சாது, சூரத்து ஜுமர், சூரத்துல் முஃமின் ஓதப்பட்டது. இந்த சூறாக்களிலே துஆவை பற்றி எடுத்து சொல்லப்படுகிறது. துஆ என்பது மிக முக்கியமான ஒரு அமலாகும். அத்துஆஹு முஃபுல் இபாதா. قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், துஆ என்பது இபாதத்துடைய மூளையாகும். எப்படி ஒரு மனிதனுக்கு மூளை முக்கியமோ, எப்படி ஒரு மனிதனுக்கு மூளை இல்லை என்றால் அவனை பைத்தியம் என்று சொல்லுவோமோ, எப்படி ஒரு மனிதனுக்கு மூளை இல்லை என்றால் அதற்கு விலை இல்லையோ மதிப்பில்லையோ, அதை போலத்தான் இபாதத்து செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யாமல் இருந்தால் அது மூளை இல்லாத இபாதத். எனவே அது முக்கியம், அது அவசியம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்கிறார். பொதுவாக மனிதன் அவனிடத்தில் கேட்டால் கோபப்படுவான். கடன் அன்பை உரிக்கும் என்று கடைகளில் எழுதி போட்டிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் கேட்கவில்லை என்றால் கோபப்படுகிறான். இன்றைய வசனத்திலே ரொம்ப கடுமையாகவே சொல்கிறான், இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன் என்று அல்லாஹ் சொல்கிறான். யார் என்னை இபாதத் செய்வதற்கு பெருமை கொள்கிறார்களோ, யார் என்னிடத்திலே கேட்பதற்கு பெருமை கொள்கிறார்களோ அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே துஆ செய்யவில்லை என்றால் நரகத்திற்கு செல்ல வேண்டியது வரும் என்ற எச்சரிக்கை, அது அவசியம் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது. துஆ செய்வதற்கு சில மந்திரங்கள் இருக்கிறது, சில கலிமாத்துகள் இருக்கிறது. அந்த கலிமத்துகளை சொல்லி, அந்த தஸ்பீஹாத்துகளை சொல்லி நாம துஆ செய்தால் அந்த துஆ கபூலாகிவிடும். இன்று ஓதப்பட்ட ஜுமருடைய ஆயத்துல ஒரு ஆயத்து இருக்கிறது. அந்த ஆயத்தை ஓதி துஆ கேட்டால் துஆ கபூலாகும் என்று சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸிலே தெளிவுபடுத்துகிறார்கள். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுக்கு எழுந்தால் எதை கொண்டு தொழுகையை ஆரம்பிப்பார்கள் என்று கேட்கப்பட்டது.
அப்பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், தஹஜ்ஜத் தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது சூரத்து ஜுமருடைய ஆயத்தை கொண்டு அவர்கள் ஆரம்பிப்பார்கள். அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ரீல வ மீகாஈல வ இஸ்ராஃபீல ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்த் ஆலிமல் கைபி வ ஷஹாதா அந்த தஹக்கும் பைன இபாதிக ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன் இஹ்தினி லிமக்தலிஃப ஃபீஹி மினல் ஹக்கி பிஇذنிக் இன்னக லதஹ்தி மன் தஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம் என்ற சூரத்து ஜுமரிலே சொல்லப்படுகிற ஜிப்ரீலுடைய ரப்பே, மீகாயிலுடைய ரப்பே, இஸ்ராஃபீலுடைய ரப்பே, வானம் பூமியை படைத்தவனே, அந்த தஹக்கும் பைன இபாதிக் மனிதர்களுக்கு மத்தியில் உனது அடியார்களுக்கு மத்தியில் அவர்கள் எந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொள்கிறார்களோ அதனை நீ தான் தீர்ப்பளிக்கிறாய். எனவே கருத்து வேறுபாடு உள்ள விஷயத்தை ஹக்கான தீர்ப்பை எங்களுக்கு நீ வழங்கி அருள் புரிவாயாக, நீ நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவாய் என்று வருகிற அந்த வசனத்தை ஓதி அதை தொடங்குவார்கள். அதைத்தான் சைடு மூன்று பேர் வாயத்துல இந்த ஆயத்தை ஓதி நீங்க துவா செய்தீங்கன்னா, எப்ப துவா செய்தாலும் எந்த துவாவை செய்தாலும் அந்த துவா கண்டிப்பா கபூல் ஆகும் என்று சொல்கிறார்கள். எனவே துவா கபூல் ஆவதற்கு இந்த மந்திரம் இது மாதிரியான சில கலிமாத்துகள் இருக்கிறது, அதை நாம் ஓத வேண்டும். பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே தூங்கி எழுந்தால் எழுந்த உடனேயே படுக்கையில எழுந்து உட்காருவாங்க. உட்கார்ந்து முட்டு குத்தி உட்காருவாங்க. இப்படி உட்காருவாங்க. உட்கார்ந்துட்டு ரெண்டு கையினால தூக்க சடவை போவதற்காக முகத்தை அப்படி தடவுவார்கள். அதற்கு பிறகு சூரா ஆலி இம்ரானுடைய கடைசி 10 ஆயத்து இன்னதி கல்கி ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப் என்று தொடங்கி அந்த சூராவுடைய கடைசி வரைக்கும் 10 ஆயத்து இருக்குது. அந்த 10 ஆயத்தை அவர்கள் ஓதுவார்கள். அதற்கு பிறகு பாத்ரூம் செல்வார்கள், உது செய்வார்கள். அதற்கு பிறகு தஹஜ்ஜத் தொழுவார்கள். தஹஜ்ஜத் தொழுவதற்கு முன்னாடி இப்ப சொன்ன சூரா ஜுமருடைய ஆயத்தை ஓதி தொடங்குவார்கள் என்று நாம் ஹதீஸ்ல நாம் பார்க்கிறோம். சங்கைக்குரியவர்களே, ஆக துஆவுக்கென்று அல்லாஹ் சில விஷயங்களை, சில கலிமத்துகளை, சில மந்திர சொற்களை பயன்படுத்துவதனால மிகப்பெரிய பாதுகாப்பையும் அல்லாஹ் அதை ஏற்படுத்தியிருக்கிறார். கஅபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு தாபிஈ, யூத மத அறிஞர். ஆனால் அவர் இஸ்லாத்தினுடைய சத்தியத்தை புரிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். இம்மதத்தினுடைய தௌராத்தினுடைய வேத ஞானத்தை அவர் பெற்றவர். அவர் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அவர் இஸ்லாத்திற்கு வந்தது யூதர்களால் சகிக்க முடியவில்லை, யூதர்களால் அதை ஜீரணிக்க முடியவில்லை. எனவே பல்வேறு வகையான கெடுதல்களை அவர்கள் செய்து வந்தார்கள். அவர் சொல்கிறார், லௌலா கலிமாத்துன் அகூலுஹுன்ன, சில மந்திர சொற்கள் இருக்கிறது. அந்த மந்திர சொற்களை, கலிமத்துகளை நான் மட்டும் ஓதிக்கொண்டிருக்கவில்லை என்றால் லஜஅலத்தினியல் யஹூதி ஹிமாரா, என்ன யூதர்கள் கழுதையாக மாற்றிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு சூரியன் செய்வதில் அவர்கள் எதையாவது ஒண்ணு செய்து நம்மளை கெடுத்திருப்பாங்க, என்ன உருவமாக்கிருப்பாங்க என்ற அளவிற்கு அவர்களுடைய கெடுதியை சொல்லிவிட்டு அந்த கஅபுல் அஹ்பாரத்துல கேட்கப்பட்டுச்சு, அது என்னங்க மந்திரம், அதை நீங்க சொல்லி வரவில்லை என்றால், அதை நீங்கள் ஓதி வரவில்லை என்றால் உங்களை யூதர்கள் கழுதியாக மாற்றிடுவாங்களே அப்படின்னா அந்த யூதர்களுடைய தீங்கை விட்டும், அவர்களுடைய கெடுதியை விட்டும், அவர்களுடைய சூனியத்தை விட்டும் உங்களை பாதுகாத்த அந்த மந்திர சொற்கள் அது என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் அதை சொன்னார்கள். அஊது பிவஜ்ஹில்லாஹில் அஸீம் அல்லதீ லைஸ ஷைஉன் அஸம மின்ஹு வ பிகலிமாத்திஹில்லாஹி தாம்மா அல்லதீ லா யுஜாவிஸுஹுன்ன பர்ருன் வலா ஃபாஜிருன் வ பிஅஸ்மாஇல் ஹுஸ்னா வ பிஅஸ்மாஇல்லாஹில் ஹுஸ்னா குல்லிஹா மா அலிம்து மின்ஹா வ மா லம் அஅலம் மின் ஷர்ரி மா خلق وبرأ وذرأ என்று சொன்னார். புகாரி ஷரீஃப் மாதிரி மிக ஆதாரப்பூர்வமான கிதாபு ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி முவத்தா கிதாப். அந்த முவத்தாவுடைய இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருமுகத்தை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அவனை விட மகத்தான ஒன்று உலகத்தில் இல்லை. அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான மந்திரங்களை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அதை கடந்து யாரும் சென்று விட முடியாது. அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள் நான் அறிந்தது அறியாதது
அப்படிப்பட்ட திருநாமங்களை கொண்டு பாதுகாப்பு தருகிறேன். அவன் படைத்ததனுடைய தீங்கை விட்டும் அவன் எதையெல்லாம் இந்த உலகத்தினுடைய உள்ளவைக்கு கொண்டு வந்திருக்கிறானோ, கொண்டு வந்து அதை பரப்பி இருக்கிறானோ, அதனுடைய ஷர்ரை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற அந்த மந்திர சொற்கள் தான் இப்படி என்னை யூதர்களுடைய அந்த தீய சக்தியினால எனக்கு வர இருந்த ஆபத்துகள் தடுக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். என்றால் மந்திர சொற்கள் துஆ கபூலாவதற்கு என்று முதல்ல அல்லாஹ் புகழணும். எடுத்தவுடனே நம்ம கேட்க ஆரம்பிச்சிடக்கூடாது. சூரத்துல் ஃபாத்திஹாவை நம்ம கற்றுத் தருகிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இன்னொரு பேர் என்னன்னா துஆவுடைய சூரா. ஏன்னா நாம் எப்படி துஆ செய்யணுன்றதை கற்றுக் கொடுக்குது. முதல்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் என்றெல்லாம் நமக்கு என்ன செய்கிறது? முதல்ல அல்லாஹ் புகழணும். அல்லாஹ் புகழ்ந்துட்டு நான் உன்னதான் வணங்குறேன், உன்னிடத்துல உதவி தேடுவேன். இப்படி யாருக்கு நாமே கேட்பேன்? மனைவி நம்மகிட்ட எதையாவது கேட்டுட்டு நான் வேற யார்கிட்ட கேட்பேன், உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும் அப்படின்னு வார்த்தை சொன்னாங்கன்னு அந்த டைலாக் வந்து நம்மள என்ன செய்யும், பதில் சொல்ல முடியாம ஆக்கிடுது இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ்விடத்துல ஒண்ணுதான் கேட்பேன், வேற யாரை கேட்பேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் துஆ செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் கற்றுத் தருகிறான். ஒரு சஹாபி வந்தாங்க, வந்த உடனே துஆ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் அல்லாஹ்வை புகழ்ந்து என் மீது ஸலவாத் ஓதி அதுக்கு பிறகு துஆ செய்திருந்தா துஆவை அல்லாஹ் கபூல் ஆக்கியிருப்பான். ஆனா எடுத்த உடனே கேட்க ஆரம்பிச்சாரு. கேட்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்கிறது என்பதை தூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். எனவே துஆவுக்கென்று ஒரு முறை இருப்பதை போல துஆவுக்கென்று அது கபூல் ஆகுவதற்கென்று சில நிபந்தனைகள் இருக்குது. என்ன நிபந்தனை அப்படின்னா, நம்பிக்கை இருக்க வேண்டும். எப்படி கேட்டா கபூல் ஆகும் என்ற உறுதியை இருக்க வேண்டும். அப்படி உறுதி இருந்து அந்த உறுதியோடு அவன் கண்டிப்பா நம்ம திரும்ப திரும்ப அதை கேட்க வேண்டும். ஒரு தடவை கேட்டு 2 தடவை கேட்டு உறுதி எங்க தரமாட்டான் போல தெரியுது அப்படின்னு அவநம்பிக்கையோடு அந்த துவாவை நிப்பாட்டிங்கன்னா துவா கபூல் ஆகும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி சொல்றாங்க, நீங்க துவா செய்றீங்க அப்படின்னால என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாருக்கும் துவாவுடைய நசீப் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். சில விஷயங்கள் நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்கறீங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் கொடுக்க போறான்னு அர்த்தம். அவனுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டிதான் அவங்க கேட்க வச்சிருக்காங்கிறாங்க. அதனால துவா நம்ம செய்யும் பொழுது கொடுக்க போறான் அப்படின்னு முதல்ல அர்த்தம். எனவே அந்த நம்பிக்கையோடு கேட்கணும், திரும்ப திரும்ப கேட்கணும். சில பேர் குழந்தை இல்லாம இருக்கும், ஒரு 2 வருஷம் கேட்பாங்க, ஒரு 5 வருஷம் கேட்பாங்க, இது கிடைக்காது கொடுத்துருதுன்னு அவங்களே குடி கொடுத்துருவாங்க. அப்படி நம்பிக்கை போயிடுச்சுன்னா இன்னும் அவங்களுக்கு குழந்தை கிடைக்காது. உடனே அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிடறாங்க, குழந்தை தத்து எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அது என்ன அப்படின்னு நம்ம குழந்தை வரப்போறது இல்லை அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை. குழந்தை எடுத்து வளர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா நீங்க எத்தனை வயசானாலும் அல்லாஹ் கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு திரும்ப திரும்ப நீங்க கேட்டீங்கன்னா, ஜக்கரியா நபிக்கு எப்படிதான் குழந்தைய கொடுத்தா? ஜக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்கன்னா எப்படி கேட்டாங்க? எனக்கு முதுமை ஆயிடுச்சு, தலையெல்லாம் நரைச்சிருச்சு, பலவீனம் ஆயிட்டேன், என் மனைவி வேற குழந்தை பெற முடியாத மலடியா இருக்கிறா, ஆனாலும் நான் அவங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னாங்க. அப்படின்னா இந்த உலகத்துல எந்த வாய்ப்பும் இல்லை குழந்தையை பெறுவதற்கு. எந்த பகுதியிலும் உன்னுடைய ரஹமத்தினுடைய வாசல் திறந்திருக்கிறது, நான் கேட்கிறேன் நம்பிக்கையோடு கேட்டாங்க. 90 வயசுக்கு பிறகு குழந்தை எல்லாம் கொடுத்தானா கொடுக்கலையா? அந்த நம்பிக்கை தான் காரணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்போ குழந்தை கிடைச்சது? சின்ன வயசுல கிடைச்சது. எத்தனை வயசுக்கு பிறகு கிடைச்சது? அவங்களுக்கும் அது மாதிரி 90-100 வயசுக்கு பிறகுதான் கிடைச்சது. அப்படின்னா அந்த நம்பிக்கை திரும்ப திரும்ப நீங்க கேட்கிறீங்க அப்படின்னால என்ன அர்த்தம்? கண்டிப்பா அல்லாஹ் கொடுப்பான். உங்ககிட்ட தான் நான் கேட்பேன், நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு அல்லாஹ்விடத்துல அடம் பிடிக்க வேண்டும். அப்படி அடம் பிடித்தால் நிச்சயமாக உங்களுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி தருகிறார். காரி தையீப் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தேவபந்தனுடைய 40 வருஷ கால முகத்தமி வேந்தராக செயல்பட்டவர்கள். மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த இஸ்லாமிய பேரறிஞர், மிகச்சிறந்த ஒரு அறிவாளி. அவங்க தங்களுடைய பிரச்சாரத்துல பயான்ல ஒரு செய்தியை சொல்றாங்க. நான் வந்து தவாஃப் மக்காவுக்கு ஹரம் ஷரீஃபுக்கு போயிருக்கும் பொழுது தவாஃப்ல இருந்தோம். நானும் கூட வந்து எல்லாருமே தவாஃப்ல இருந்தோம். நாங்க காபாவை தவாஃப் செய்து சுற்றி சுற்றி வரணும். ஒரு பிச்சைக்காரன் எங்களை தவாஃப் செய்து எதா கொடுங்க எதா கொடுங்கன்னு கேட்டுட்டே வந்தான். இது என்னடா இது, நாம அல்லாஹ் தவாஃப் செய்யறாங்க, நம்மளை தவாஃப் செய்யறாங்க அப்படின்னு அதுல கவனம் செலுத்தாம நான் இருந்தேன். ஆனாலும் கூட அவனுக்கு நம்பிக்கை பார்த்தா அந்த மனுஷன் பெரிய மனுஷனா இருக்கிறாரு, ஒரு பெரிய ஆலிம்சாவா இருக்கிறாரு, அவருடைய சூரத்தை பார்த்தா தோட்டத்தை பார்த்தா கண்டிப்பா கொடுப்பாரு அப்படின்னு அவனுக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அல்லாஹ் மேல வந்திருக்கணும், வரல. ஆனாலும் கூட சரி கேட்போன்னு விடல. எல்லாரும் காபாவை தவாஃப் செய்யறாங்கன்னா இந்த பிச்சைக்காரன் இவரை தவாஃப் செய்துக்கிட்டே வர்றான்.
கூட வந்தவங்களா சொன்னாங்க, ஏன்னா அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டிய ஒரு இடம், எல்லாரும் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நீ எங்களை சுத்தி வரிய, எங்களை தவாப் செய்துட்டு வரிய, கேட்க வேண்டிய இடத்துல கேட்க வேண்டிய ஆள் இடத்துல கேளப்பா என்று விரட்டி விட்டாங்க. அப்ப காரித்தை சொன்னாங்க, இல்ல விரட்டாதீங்க, அவன் ஒரு நம்பிக்கையோடு கேட்கிறான். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நமக்கு எப்படி துஆ செய்ய வேண்டும் என்று கற்றுத் தருகிறார். நாம் எப்படி துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் இவன் மூலமாக அல்லாஹ் கற்றுத் தருகிறான். இவன் நமக்கு அதை படிப்பித்து தருகிறான். என்ன கற்றுத் தருகிறான் என்றால், நாம அவனுக்கு கொடுக்கல, நீங்க விரட்டி விட்டீங்க, போ போ அப்படின்னு அவனை துரத்துனீங்க. ஆனாலும் கூட அவன் விட்டானா? விடல. கடைசி வரைக்கும் நம்மளை சுத்திக்கிட்டே வர்றான், கேட்டுக்கிட்டே இருக்கிறான், அடம் பிடிக்கிறான். இப்படித்தான் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ஒரு தடவை கேட்டு கிடைக்கல, 2 தடவை கேட்டு கிடைக்கலன்னா விடக்கூடாது. ஒரு வாசல் இருந்தால் அந்த வாசல் அடைக்கப்பட்டால் வேறு வாசலை போய் தட்டலாம். இருப்பதோ ஒரு வாசல், அது பள்ளி வாசல், அது அல்லாஹ்வுடைய வாசல். அந்த வாசல் அடைக்கப்பட்டால் வேற எங்க போய் தட்டுறது? திரும்ப அதைத்தான் தட்டணும். திரும்ப அதை நாம் தட்டுகிற பொழுது அப்பொழுது அல்லாஹ் திறப்பான். அதைத்தான் இந்த பிச்சைக்காரன் யாசகன் நமக்கு கற்றுத் தருகிறான். அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கையோடு திரும்ப கேட்க வேண்டும் என்பதை இவன் சொல்லித் தருகிறான் என்று அவர்கள் சொன்ன அந்த செய்தி, நாம் எப்படி துஆ செய்ய வேண்டும், கடைசி வரைக்கும் விடாமல் தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே தந்தே தீர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நீங்க கேட்டீங்கன்னா எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லித் தருகிறாள். அதே மாதிரி இன்று ஓதப்பட்ட சூறாக்களில சூரா மூமின் என்று ஒரு மகத்தான ஒரு சூறா இருக்கிறது. அதையும் இன்று நாம் ஓதினோம். அந்த சூரா மூமின்ல ஹாமீம் என்று தொடங்குகிறது. இந்த ஹாமீம் என்று இன்று தொடங்கி அந்த சூறாவை தொடர்ந்து 7 சூறா வருது. 7 சூறாவிலையும் ஹாமீம் என்றுதான் என்ன செய்யும், அது தொடங்கப்படுகிறது. இந்த ஹாமீம்களுடைய இந்த சூறாக்களுக்கு பேரு ஆலு ஹாமீம், அதாவது ஹாமீம் குடும்பம் என்று அதுக்கு பேரு. ஹாமீம் குடும்பம். இந்த ஹாமீம் குடும்பம் இருக்குதே, இந்த சூறாக்கள் தீபாவளி குர்ஆனுக்கு பட்டு ஆடை போல அலங்காரமானது என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. இந்த ஆலு ஹாமீமை பொறுத்த வரைக்கும் நிறைய செய்திகள் ஹதீஸ்ல வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லிகுல்லி ஷைஇன் லுபாம், ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒரு சாரம் இருக்கும், நிச்சோடு இருக்கும். ஒரு லுபாபுல் குர்ஆனி ஆலு ஹாமீம். ஆனா குர்ஆனுடைய நிச்சோடு, குர்ஆனுடைய சாரம் என்ன அப்படின்னா, இந்த ஹாமீம் என்று தொடங்கப்படுகிற ஹாமீம் குழுமம் என்று ஹதரத் ஸையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். முஸ்னத் பஸாரிலே ஒரு ரிவாயத் வருகிறது, மன் கரஅ ஃபி அவ்வலில் யௌமி, ஒரு மனிதன் ஒரு நாளுடைய ஆரம்பத்துல சூரா அதாவது ஆயத்து குர்சியை ஓதிட்டு அதுக்கு பிறகு இந்த ஹாமீம், அந்த ஹாமீம் இன்று ஓதப்பட்டதுக்காக சூரா மூமினுடைய தொடக்க 3 ஆயத்து. ஹாமீம் தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் அலீம் ஆஃபிரில் ஸம்பி வகாபிலித் தௌபி ஷதீதுல் இகாபி பில் கௌல் லா இலாஹ இல்லல்லாஹு இலைஹில் மஸீர். இந்த 3 ஆயத்தையும் யார் ஓதுவார்களோ ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு எல்லா வகையான முசீபத்துகள், எல்லா வகையான தண்டனங்கள், எல்லா வகையான கஷ்டங்கள், எல்லா வகையான நோய்களை விட்டும் அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான் என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். திருமதி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, இன்னும் இந்த ஆயத்துகளை பற்றி, இந்த சூரா மூமினுடைய இந்த முதல் 3 வசனங்களை பற்றி நிறைய செய்திகள் வருகிறது. ஒரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்க, அந்த இடத்துல நைட்டை தங்கி இருக்கிறீங்க, அந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு தாக்குதல், யாராவது உங்களை தாக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஆபத்து வரலாம், அல்லது எதிரிகளுடைய தாக்குதல் ஆபத்துகள் வரலாம் என்ற ஒரு நிலை இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன் அபைத்தும் ஃபகூலு ஹாமீம் லா யுன்சரூன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நீங்க ஒரு இடத்துல இரவு தங்கும் பொழுது அந்நிய இடமாக இருக்குது, புது இடமா இருக்குது, அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஆபத்து வரலாம் என்றால் நீங்கள் ஹாமீம் என்று அந்த ஓதுங்கள். எதிரிகள் அவர்களுக்கு தோல்விதான் கிடைக்கும், எந்த வகையிலையும் உங்களை எதிர்த்து அவர்கள் வெற்றி பெற முடியாது என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த சூரா மூமினுடைய ஆரம்பம் 3 வசனம் இருக்கும் போது அதை மனப்பாடம் பண்ணிக்கணும். சிம்பிளான சூரா தான், சிம்பிளான ஆயத்து தான். அதுல 3 விஷயம் வருது பாருங்க.
அதாவது தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் அலீம், காஃபிரில் தம்பி பாவத்தை மன்னிக்க கூடியவன், காபிலு தௌபி தௌபாவை கபூல் செய்யக்கூடியவன், அதுக்கு பிறகு ஷதீதுல் இகாப் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன், தௌலி அல்லாஹ் மிகப்பெரிய உபகாரன் என்று அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை குணத்தை இந்த சூராவுடைய ஆரம்பத்திலே வசனத்திலே அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். எனவே ஹதீஸ்ல வருது, முஸ்அப் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நான் ஒரு இடத்துல போயிருந்தேன். யார் சொல்றா? சாபித்துல் பன்னானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அவர்களோடு நான் போயிருந்தேன். போயிருக்கும் பொழுது ஒரு இடத்துல 2 ரக்காத் நான் தொழுதேன். அப்படி 2 ரக்காத் தொழும் பொழுது சூரா மூமினுடைய இந்த 3 ஆயத்தை ஓதி நான் தொழுகிறேன். தொழுதுட்டு பார்த்தா அங்க ஒரு வெள்ள குதிரையில, ஒரு வெள்ள ஆடையில, யமன் நாட்டினுடைய அந்த ட்ரெஸ் கோட்ல ஒரு மனிதர் வந்திருக்கிறார். புதுசாக இருக்கிறது, ஊராணியத்தாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நான் முன்ன பின்ன பார்த்ததும் இல்லை, கண்டதும் இல்லை. ஆனால் அவர்கள் வந்து என்கிட்ட சொல்றாங்க, இப்படி இந்த ஆயத்தனை ஓதும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆபிரல் தம்பி பாவத்தை மன்னிக்க கூடியவன் என்று வரக்கூடிய இடத்துல ஆபிரல் தம்பி யக்ஃபிர்லி பாவத்தை மன்னிக்க கூடியவனே என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று சொல்ல வேண்டும். அதே மாதிரி காபிலு தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனே என்று வரக்கூடிய இடத்துல யா காபிலு தௌபதி என்னுடைய தௌபாவை நீ கபூல் செய்வாயாக என்று நீங்கள் கேட்க வேண்டும். அதே மாதிரி யா ஷதீதுல் இகாப் கடுமையாக தண்டிக்கக்கூடியவனே லா துஆகிபினி என்ன அதாப் செய்து விடாதே, என்ன தண்டித்து விடாதே என்று நீங்கள் கேட்க வேண்டும். யாத தௌலி இன்ஆம் உபகாரம் உதவி செய்யக்கூடியவனே அஃல் அலைய பிகைர் எனக்கு ஏராளமான உதவி உபகாரங்களை செய்வாயாக என்று நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு செய்தியை, ஒரு ஆலோசனையை அவர் வழங்கிவிட்டார். யார் அவர், ஏன் என்ன என்று விசாரிப்பதற்குள் ஆள் போயிட்டார். எங்க போயிட்டாரு அப்படின்னு தேடி பார்த்தேன். வெளியில போய் பார்த்தா ஆளை காணோம். அங்க இருந்தவங்கள்ட்ட கேட்டேன், அவங்க யாராவது யமன் நாட்டினுடைய அந்த டிரான்ஸ்போர்ட்ல யாராவது வந்து போனாங்களா பாத்தீங்களான்னு, அப்படி யாருங்க வரலையே என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஹதீஸ்ல ஒரு ரிவாயத்துல வருது, அவங்க யாரு அப்படின்னா இல்யாஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் என்று சில ரிவாயத்துல வருகிறது. ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நபிமார்கள்ல இல்யாஸ் நபி அலைஹிஸ்ஸலாமும் ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாமும் இருக்கிறாங்க. 2 பேரும் பூமியில ஹயாத்தா இருக்கிறாங்க இல்லையா? வானத்துல ஹயாத்தா இருக்கக்கூடிய 2 பேர், ஒன்னு இத்ரீஸ் நபி அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம். ஆக பூமியில அதாவது ஹயாத்தா இருக்கக்கூடிய 2 நபிமார்கள் ஒரு ஆள் தான் இல்யாஸ் நபி அலைஹிஸ்ஸலாம். அந்த இல்யாஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் தான் என்று ஒரு ரிவாயத்துல அவங்க யார் என்ற ஒரு தெளிவு கிடைக்கிறது. ஆக இன்று ஓதப்பட்ட இந்த வசனத்துல சூரா மூமினுடைய ஆரம்ப 3 வசனங்கள் இருக்கிறது. அதையும் நாம் மனப்பாடம் செய்து கொண்டு நாம் அதை ஓத வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அப்படி கேட்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆவை கபூல் செய்கிறான். ரப்புல் ஆலமீன் கிருபையுள்ள நாயன் இந்த உலகத்துல இப்பொழுது வளைகுடா பகுதியில சூழ்ந்திருக்கிற அந்த போர் வேகத்தை கலைப்பானாக. போர் நிறுத்தப்பட்டு அங்கு அமைதி சூழல் ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. முஸ்லிம்களுடைய எதிரியாக இருக்கக்கூடிய யூதர்களை நிர்மூலமாக்குவானாக. அவர்களுக்கு பெரும் துயரத்தையும் மிகப்பெரிய தோல்வியையும் அவர்கள் காசாவிலே யூதர்களை கொண்டு வந்து குடியேற்ற வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டி அதற்குத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரப்பே, அவர்களை இல்லாமல் ஆக்கி விடுவாயாக. பலஸ்தீனத்தை நீ பாதுகாப்பாயாக. அவர்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கேவலத்தையும் இழிவையும் மிகப்பெரிய தோல்வியையும் கொடுப்பாயாக. முஸ்லிம் நாடுகளை நீ பாதுகாப்பாயாக. அந்த மக்கள் நிம்மதியாக நோன்பு வைப்பதற்கும், நிம்மதியாக ஒரு இடத்துல துஆ செய்வதற்கும், நிம்மதியாக இபாதத் செய்வதற்கும் ரப்பே நீ தௌஃபீக் செய்வாயா என்று துஆ செய்யுங்க. எல்லாரும் துவா செய்யுங்க. ரமலான்ல துவா செய்ய வேண்டிய ஒரு நேரம் நமக்கு என்ன அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நாம் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துவா கபூல் செய்யப்படுகிற நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். அதே மாதிரி துவா கபூல் செய்யப்படுகிற நேரம் நோன்பு இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரங்களில் இப்ப சொல்லப்பட்ட ஆயத்துக்களை ஓதி நீங்கள் துவா செய்யுங்கள். ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாப்பானாக. بحق سيدنا محمد وآل سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم أخرج اليهود والنصارى
الذين يصدون عن سبيلك ويتعدون حدودك ويدعون معك إلها آخر ويحاربون المسلمين من جزيرة العرب. اللهم أخرجهم من جزيرة العرب والقدس يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله